ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நான் கார்த்திகேயன், கரியர் கவுன்சிலர். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஆஃப்டர் 12th இன்ஜினியரிங் கோர்ஸு நிறைய பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கோர்ஸு. இதில் வந்து நம்மளோட கம்ப்ளீட் ஓவர்வியூ, கோர்ஸோட ஓவர்வியூ, டாப் காலேஜஸ்ஸு, ஸ்காலர்ஷிப்ஸு, ஜாப்ஸு, க்ரோத், டிமாண்டு அண்டு இது வந்து ஃப்யூச்சரில் ஏஐயோட எப்படி டெவலப் ஆக போகுது அப்படிங்கிற ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படின்னா இது என்ன ஃபீல்டு அப்படின்னா, நம்ம இந்த ஃபீல்டு இல்லாத இடமே கிடையாது. ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். மேனுஃபேக்சரிங்ஸில், அதாவது ஒரு சோப்பு கம்பெனிலேருந்து ஒரு சீப்பு கம்பெனி, அதுக்கப்புறமா கார், ஆட்டோமொபைல்ஸு, பெரிய பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு, பஸ்ஸு, லாரி, அந்த மாதிரி பெரிய பெரிய காம்போனன்ட்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஓஇஎம்னு சொல்லுவாங்க. அப்புறமா அதுக்கடுத்து டயர் 1, டயர் 2 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லையும் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் தேவைப்படும் ஃபார் இம்ப்ரூவிங் த சிஸ்டம். அதாவது வேஸ்டேஜஸை எப்படி ரெடியூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா எஃபிஷியன்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, கம்மியான டைமத்தில் அவுட்புட்டு நிறைய நம்பர்ஸ் நிறைய எப்படி கொடுக்குறது, ஸோ தட் வி வில் கெட் எ குட் ப்ராஃபிட்டு. ஸோ ஹவு எஃபிஷியன்ட்லி வி நீட் டு ஒர்க் அப்படிங்கிறத நம்மளோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலயமா, ப்ரொடக்ஷன் சிஸ்டம், நியூ சிஸ்டம்ஸ் மூலயமா நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவுட்புட்டை கொடுக்கறது தான் ப்ரொடக்ஷன் அண்டு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரோட வேலை. ஏன் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஹை டிமாண்ட் உள்ள கோர்ஸ். ஏன்னா இந்த கோர்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. ஈவன் ஒரு மிஷின் மேனுஃபேக்சரிங்கில் கூட அங்கேயும் கூட வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் தேவை. ஈவன் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல்ஸு, வாஷிங் மிஷின், இப்போ நம்ம சாம்சங்ஸ் எல்லாம் இருக்குது, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, அதுக்கப்புறம் ஃபோன்ஸு, ஃபோன் மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறமா வாட் எவர் என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ, ஈவன் வந்து நம்ம ஃபுட் ஐட்டம்ஸு, சிப்ஸு, அந்த மாதிரி எந்த மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் நம்ம வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி பெட்டரான டைமில் பெஸ்ட் அவுட்புட்டு எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறத நம்ம ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஃபீல்டு வந்து ஹை டிமாண்ட் இருக்குது, மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து கம்பைன் டெக்னிக்கல் நாலேஜும் வேணும், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் வேணும். அதுக்கப்புறம் எக்ஸலண்ட் கரியர் க்ரோத் இருக்குது. இந்த குரூப் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். நம்ம ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல் ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ரிஸ், நம்ம ஃபோர்டு, ஹுண்டாய், அசோக் லேலண்ட், டாடா மோட்டார்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே ப்ரொடக்ஷன்ஸ், மேனுஃபேக்சரிங் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் காமர்ஸ் வேர்ஹவுஸ், இப்போ நம்ம வாங்குற அமேசான், மிந்த்ரா, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் உடனே வாங்கி கொடுக்குற ஆளுங்கள். அவங்கவுங்களுக்கு வேர் ஹவுஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வி ஆர்டர், அவங்க வந்து இமீடியட்டாக அந்த வேர் ஹவுஸ்லேருந்து தான் எடுத்து நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டமையும் ஹவு ஃபாஸ்ட் வி கேன் டெலிவரி த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ லாஜிஸ்டிக் சிஸ்டம் வந்து கிவிங் ஃப்ரம் ஒன் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், டெலிவரிங் த மெட்டீரியல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொடுக்கறது, கரெக்டான சிஸ்டம்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஸ்டோரேஜிங் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து லாஜிஸ்டிக் சிஸ்டமில் வரும். அப்புறம் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இண்டஸ்ட்ரியல் 4.0ல் வர ரோபோஸ்டிக் மெத்தடு, அதாவது ஹியூமன் எஃபர்ட்ஸை கம்மி பண்ணிட்டு அந்த ஒரு வெயிட்டான ஜாபை நம்ம ஒரு ஹியூமன் எடுத்து தூக்கி வைக்கிறதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ரோபோட் அதை செய்யும். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்கில் வந்துக்கிட்டு இருக்கு. தென் நம்ம இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம +2ல் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இது இன்ஜினியரிங்கில் வந்து 4 இயர் டியூரேஷன், அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பிஜி வந்து 2 இயர் டியூரேஷன் இருக்குது, எம்இ ஆர் எம்டெக்கு. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆஸ் யூஷுவல் ஜேடபிள்யூ மெயினில் எழுதணும். இட்ஸ் அ நேஷ்னல் லெவல் எக்ஸாம். மெயின் மட்டும் வந்து போதும் ஃபார் ட்ரிபிள் ஐடி, என்ஐடிக்கு, அண்ட் ஜேடபிள்யூ மெயின் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அட்வான்ஸ் நீடட் ஃபார் ஜாயினிங் ஐஐடி. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் கிடையாது. ஒன்லி வந்து நம்ம 12th மார்க்கு, அதுலேயும் வந்து நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸோட கட் ஆஃப், பேஸ்ட் ஆன் கட் ஆஃப்
நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலமாக காலேஜை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் சிஇடி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இது ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு. இப்போ நம்ம ஆந்திர பிரதேஷ்ல ஒரு காலேஜில் படிக்கணும், இல்லை நான் ராஜஸ்தானில் ஒரு காலேஜ் படிக்கணும், வெஸ்ட் பெங்காலில் படிக்கணும்னா அந்தந்த ஸ்டேட்டில் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை எழுதி நம்ம அந்த காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டிக்குள்ளே போகலாம். பட் அதர் ஸ்டேட்ஸ் பீப்புளுக்கு நிறைய இடத்துல வந்து 20%, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 சீட்ஸ் இருக்கு ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் பர்டிகுலர் காலேஜ்லன்னா, நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20% சீட்டு தான் வந்து மற்ற ஸ்டேட்ஸ் பசங்களுக்கு தராங்க. மற்ற 80 சீட்டுமே அந்த ஸ்டேட் உள்ள பசங்களுக்கு. 100 சீட்ஸ் இருக்கு அப்படின்னா 80 சீட்ஸ் வந்து அந்த ஸ்டேட்லேயே படிச்சவங்களுக்கு, மீதி 20 சீட்ஸ் தான் அதர் ஸ்டேட்ஸ் பீப்புள். ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்கி, பட் நினச்சா இப்போ எடுத்து படித்து என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் கேட் எக்ஸாம் இருக்கு. ஸோ இதில் ஒரு டிப் என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு ரைட், இல்லை உங்கள் பையனோ பொண்ணோ ஜேடபிள்யூ எழுத போகிறாங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதான் அது அப்ராப்ரியேட்டாக இருக்கும் ஃபார் ஜேடபிள்யூ மெயின் அண்டு அட்வான்ஸ். தென் டாப் காலேஜஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ ஃபார் திஸ் கோர்ஸ் ப்ரொடக்ஷன் அண்டு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரையும் ஐஐடி டெல்லி, இது வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கே செகண்ட் ரேங்கிங்கில் இருக்குது. அடுத்து ஐஐடி கரார்பூர், அப்புறம் என்ஐடி மும்பை, அப்புறம் ஐஐடி ருக்கோர் உத்தராகண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பிட்ஸ் பிலானி ராஜஸ்தான். இது எல்லாமே வந்து அக்ராஸ் இந்தியாவில் இருக்க டாப் 5 காலேஜஸ் இன் இந்தியா. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, பிஎஸ்ஜி காலேஜ் கோயம்புத்தூர், தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, அப்புறம் குமரகுரு காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இது எல்லாமே வந்து டாப் 5 இன் தமிழ்நாடு ஃபார் திஸ் கோர்ஸ் ப்ரொடக்ஷன் அண்டு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இது இல்லாமல் நிறைய காலேஜஸ்ல இருக்கு. நான் போட்டிருக்கிறது டாப் 5 காலேஜஸ் இன் இந்தியா அண்ட் இன் தமிழ்நாடு. இது இல்லாமல் நிறைய அண்ணா யூனிவர்சிட்டி கீழே உள்ள நிறைய காலேஜஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப்ஸ், சென்ட்ரல் செக்டர் ஸ்காலர்ஷிப்பு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பேஸ்ட் ஆன் மெரிட்ஸ் இருக்கு, கேஸ்ட் இருக்கு, பிசி எம்பிசி அது எல்லாமே இருக்கு. அப்புறம் என்எஸ்பி நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் இருக்கு. அதில் வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்ணலாம் பேஸ்ட் ஆன் பேரண்ட்ஸோட இன்கம் as well as உங்கள் மார்க்கு, உங்களோட கேஸ்ட்டை பொறுத்து இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் எல்லாமே இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், யூ ஹேவ் டு பி ரெடி வித் யுவர் டாக்குமெண்ட்ஸ். உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, உங்கள் அப்பாவோட இன்கம் சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் அந்த நேரத்தில் ஹரிபரி தேவைப்படாது. ஸோ ஆஃப்டர் தட் ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா எம்டெக் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட்டில் எம்பிஏ ஆப்ரேஷன்ஸு, அப்புறம் எம்எஸ் அப்ராடில் மாஸ்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ் வந்து எம்எஸ் அப்ராடில் படிக்கலாம். அப்புறம் இந்த பிஜி கோர்ஸ் முடிச்சுட்டு யூ கேன் எலிஜிபிள் ஃபார் பிஹெச்டி ரிசர்ச் பண்ணலாம். அப்புறம் மெயினாக என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவை இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லீன் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, டேட்டா அனாலிசிஸு. இதில் வந்து லீன் மேனுஃபேக்சரிங்கில் வந்து ஹவு டு எலிமினேட் வேஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ் ஃப்ளோ. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த எனர்ஜிஸு, பவரு, மேன் பவர், காஸ்ட்டு, அது எல்லாமே எப்படி வேஸ்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அவுட்புட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது தான் லீன் மேனுஃபேக்சரிங். அப்புறம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து எண்ட் டு எண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஆப்டிமைசேஷன். இது எல்லாமே அல்டிமேட்டாக டு இன்க்ரீஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் த கம்பெனி. இதுதான் வந்து மெயினாக இதோட செக்மெண்ட்ஸ் எல்லாமே. அப்புறம் டேட்டா அனாலிசிஸ், எக்ஸல், பைத்தான், இது எல்லாமே அனாலிட்டிக்கல் டூல்ஸு. அப்புறம் சிக்ஸ் சிக்மா ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோல். அப்புறம் டிசைனிங்கில் கேட் கேம். அதுக்கப்புறம் இஆர்பி சிஸ்டம், என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் எம்ஆர்பி இருக்குது, மெட்டீரியல் ரிசோர்ஸ் பிளானிங். இது எல்லாமே உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தேவை. பிகாஸ் இப்போ நவடேஸ் கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் ஒன்லி ஃபார் ஸ்கில்ஸ், நாட் ஓன்லி ஃபார் டிகிரி இருந்தால் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆல் டிக்கெட் மாதிரி எக்ஸாமில் போய் உட்காரலாம். பட் ஸ்கில் இருந்தால் தான் மார்க் வாங்க முடியும். ஸோ ஸ்கில் இருந்தால் தான் நீங்கள் கம்பெனியில் பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஆஃப்டர் கெட்டிங் த ஜாப், இல்லைன்னா கஷ்டம். தென் ஜாப், சேலரி அண்ட் க்ரோத். கார்பரேட் ஜாப்ஸ் வந்து சொன்ன மாதிரி டாடா மோட்டார்ஸ், ஃபோர்டு, ஹுண்டாய், அசோக் லைலாண்டு, அதெல்லாமே ஓஇஎம்ஸு. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து வர்ற டயர் 1 இருக்குது, டிவிஎஸ் குரூப்பு, ராணி குரூப்பு,
முருகப்பா குரூப்பு, இவங்க எல்லாமே வந்து டயர் 1 டயர் 2 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக போகலாம், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியராக போகலாம், ஆப்ரேஷன்ஸ், சப்ளை செயின் அனாலிசிஸ்ட், குவாலிட்டி இன்ஜினியர், இது எல்லாமே வந்து கார்ப்பரேட் ஜாப்ஸ். இதுக்கு எல்லாமே ஹை டிமாண்டும் இருக்குது, ரெக்யர்மெண்ட்டும் இருக்குது. பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் யூ வில் பி ஸ்ட்ரகிளிங் டு அந்த கம்பெனி கல்ச்சர். ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனி கல்ச்சர் எப்படி இருக்கும் அந்த அடாப்ட் ஆகி அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வெளியே வந்துட்டிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் எ பிரைட் ஃபியூச்சர். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸ், பிஎஸ்யூ பப்ளிக் செக்டார் யூனியன் கம்பெனிஸ்லாம் வந்து பிஹெச்எல் இருக்கு. அதுக்கப்புறம் ஓஎன்ஜிசி, ரயில்வேஸு, இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல். அவங்க ரயில்வேஸ்லாம் வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க சப்கான்ட்ராக்டுக்கு விட்டு, சப்கான்ட்ராக்ட் மீன்ஸ் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணாமல் வேண்டிய பொருளை ப்ரைவேட்டுக்கு பே பண்ணி வாங்கி அவங்களுக்கு வேண்டியதை மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணிப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பெஸ்ட் காஸ்ட்ல ப்ரொக்யூர் பண்ணி பெஸ்ட் டெலிவரி கொடுக்குற வேலையெல்லாம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர்ஸ் பார்ப்பாங்க, ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் யூ ஆர் எலிஜிபிள். அப்புறம் ஐஇஎஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ஐஏஎஸ் ஐபிஎஸ். அது எல்லாம் இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாருமே அந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். அப்புறம் டிஃபென்ஸ் யூனிட் டிஆர்டிஓ, அப்புறம் ஆர்டரன்ஸ் ஃபேக்டரிஸ், இவங்க இதில் வந்து அதில் வர வெஹிக்கிள்ஸு, அதில் வர காம்போனன்ட்ஸு, அந்த அந்த அதோட குவாலிட்டி செக் பண்ணுறது, அது எங்கே மேனுஃபேக்சரிங் நடக்குது அந்த இடத்துல போய் நம்ம குவாலிட்டி செக் பண்ணுறது, அங்கே எப்படி காஸ்ட் ரெடியூஸ் பண்ணி ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஃப்ளோ மீன்ஸ் நான் நம்பர் ஆஃப் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, ரிசல்ட் எப்படி பெட்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறது தான் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் கோர்ஸு. அப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து நம்மளே ஒரு தனியாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போனலாம். மிஷினிங் பண்ணுறது, லேத்து டேர்னிங், சிஎன்சி, விஎம்சி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன்ஸ் செட்டப், ஷாப் ஃப்ளோர் செட்டப் போட்டு வி கேன் ஹேவ் அவர் ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட். அப்புறம் சப்ளை செயின் கன்சல்டன்சி, ஹெல்ப் கம்பெனிஸ் டு ஆப்டிமைஸ் லாஜிஸ்டிக்ஸ். அதாவது இப்போ ஒரு வண்டி, ஒரு ஒரு ட்ரக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அது கரெக்டாக யூஸ் ஆகுதா, கரெக்டாக யூட்டிலைஸ் ஆகுதா, கொடுக்குற பைசாக்கு வெதர் இட் இஸ் ரெடிலி ஈக்குவல், சாரி இட் இஸ் ரியலி ஈக்குவல், இது எல்லாமே ஈக்குவலாக பக்காவாக இருக்கா, இல்லை லாஜிஸ்டிக்ஸ் வந்து பணம் நிறைய வேஸ்ட் பண்ணுறோமா அப்படின்றத அனலைஸ் பண்ணி எங்கெங்கே காஸ்ட் ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடியூஸ் பண்ணலாம். அப்புறம் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் 1 ஹவருக்கு 50 நம்பர்ஸ் தான் வருது அப்படின்னா ஹவு இட் கேன் பி, வாட் கேன் பி டூ ஃபார் கெட்டிங் 60 நம்பர்ஸ், 75 நம்பர்ஸ். அதை வந்து நம்ம 50 நம்பர்லேருந்து 60-70 நம்பரை எப்படி மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கரியரோட மெயின் டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும்போது ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸில் போய் எப்படி அந்த ஃப்ளோ நடக்குது, ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரையும் எப்படி ஒரு ஃப்ளோ நடக்குது அப்படின்றத பாருங்கள். நெட்ஒர்க் பில்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அட் யுவர் ஒர்க்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் when you are joining as a fresher, உங்கள் சேலரி வந்து 3 to 6 lakhs இருக்கும் per annum. மிடில் லெவலில் வந்து 18 to 15 lakhs per annum. அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் சீனியர், ஒரு 10+ years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் 20+ lakhs உங்களுக்கு பர் இயர் வரும். ஸோ ஜாப் செக்யூரிட்டி வில் பி குட் அட் திஸ் கோர்ஸ். அப்புறம் ஃபியூச்சர் ஸ்கோப், ஏஐ இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த கோர்ஸில் இதில் வந்து நம்ம ஆட்டோமொபைல்ஸ், எஃப்எம்எம்ஜி, அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ், ஏரோஸ்பேஸ், இ காமர்ஸ் எல்லாமே வந்து ஹை டிமாண்ட் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ தேர் ஒன்ட் பி எனி இஷ்யூ வராது, வேலை இல்லாமல் போயிடுமோ இந்த கோர்ஸ் படித்தா அப்படின்றது இல்லை. ஏன்னா ஈவன் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸும் இதுக்குள்ளே தான் வருவாங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸும் இந்த கோர்ஸ்குள்ளே தான் வருவாங்க. ஸோ தெர் ஆர் மெனி நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஆட்டோமொபைல், எஃப்எம்ஜி, ஃபுட் மேனுஃபேக்சரிங்கில், லாஜிஸ்டிக்ஸில், ஏரோஸ்பேஸில், இ காமர்ஸ். இப்போ இ காமர்ஸ் ரொம்ப ஃபேமஸாக வந்துக்கிட்டு இருக்கு. அமேசான்ஸில், மிந்த்ரா, மீஷோ, அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் வித் ஏஐ ஸ்கில்ஸ் வந்து நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு க்ரோத்துக்கு. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர்ஸ் வித் ஏஐ ஸ்கில்ஸ் ஹேவிங் ஹை க்ரோத் பொட்டன்ஷியல். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவு இட் வில் பி வித் ஏஐ. ஏஐயோட ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா, ஒரு ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து அதுவே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த டயத்தில் இந்த மிஷினை இப்போ மெயின்டைன் பண்ணணும், இந்த டூலை மிஷின் மெயின்டைன் பண்ணணும், இந்த கிரைண்டிங் வீலை மாற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே வரும். அப்புறம் ஸ்மார்ட் ஃபேக்ட்ரிஸ், நமக்கு வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் வெர்ஷன்ஸ் இருக்குது, 1.0, 2.0. இப்போ நம்ம அட் ப்ரெசென்ட்டில் 4.0 இருக்கும். 4.0 அப்படிங்கிறது வந்து என்னென்னா
ஹியூமன் எஃபர்ட்டை வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா வேஸ்டேஜஸ் ரெடியூஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் ஃப்ளோ, நம்பர்ஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி, இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி 4.0 வருது. அப்புறம் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ கோபோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், கொலாபரேட்டிவ் ரோபோட்ஸ். இது வந்து பெரிய பெரிய இந்த டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலாண்ட் இதுலலாம் வந்து இந்த கமர்ஷியல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்போ அந்த ரியரில் வர டிஃப்ரென்ஷியல் யூனிட்ஸு, ப்ரொப்பரல் ஷாஃப்ட் இதெல்லாமே வந்து ஒரு ஒரு 10-5 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும் ஹியூமன் வந்து கிரெயினில் வச்சு எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வெறும் கையில் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த கொலாபரேட்டிவ் ரோபோட்ஸ் வந்ததுக்கப்புறம் தே ஆர் ரெடியூசிங் த ஹியூமன் எஃபர்ட்ஸ், அது எடுத்து கரெக்டாக வைக்குது அண்டர் த கைட்லைன்ஸ் ஆஃப் அ ஹியூமன். அதாவது ஒரு 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 இன்ஜினியர் இருக்காரு, ஒரு ஆப்ரேட்டர் இருக்காருன்னா ஹீ வில் பி சூப்பர்வைசிங், அது கரெக்டாக அந்த பிளேஸில் வைக்குதா, ஹோல்டில் நிற்குதா அப்படின்னு பார்த்துட்டு. ஸோ இது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்மோஸ்ட் 60-70% இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. வேற வேற த ஹை வெயிட் ப்ரொடக்ஷன், ஹை வெயிட் ஜாப் எல்லாம் ப்ரொடக்ஷன் போடுற இடத்துல. அதுக்கப்புறம் டேட்டா ட்ரிவன் ப்ரொடக்ஷன் பிளானிங் எல்லாமே வந்து ஹியூமன் ட்ரிவன் பிளானிங்கை விட டேட்டா ட்ரிவன் பிளானிங்காக மாறப்போகுது. எது ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸ் நோட் ஆகுறது. இப்போ ஒரு மிஷினில் எவ்வளோ நம்பர்ஸ் போட்டிருக்காங்க 1 ஹவருக்கு, லாஸ்ட்டு போன ஷிஃப்ட்டில் எவ்வளோ நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஷிஃப்ட்டில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து டேட்டா ட்ரிவன் ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் வரப்போகுது. ஸோ இது வந்து ஓவராலாக ஒரு மந்தில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து முன்னாடி வந்து நம்ம ஒரு லெக்சர் மாதிரி நோட்டில் நோட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ அதெல்லாமே ஆட்டோமேட்டடாக ஆகிட்டு வருது. ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் மை ஃபைனல் அட்வைஸ் வந்து எப்படின்னா, இந்த ஜாப், இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக ஆகணும் அப்படின்னா ஒரு பேஷன் வேணும். ஏன்னா இது வந்து ஐடி மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே ஏசி ரூமில் ஒரு கார்ப்பரேட் லுக்குக்கு ஃபஸ்ட்டு வந்துடாது. ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் 3-4 இயர்ஸ் யூ ஹேவ் டு பி இன் ஷாப் ஃப்ளோர். ஒரு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் அங்கேயே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேஷன் இல்லாமல் ஜாயின் பண்ணிடக்கூடாது. ஸோ அது கண்டிப்பாக தேவை. அப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக வேணும். ஒரு ஃபீல்டில் போய் ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை பார்த்துட்டு இது அந்த ப்ராடக்ட் என்ன எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, இதுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், இதுக்கு என்ன லீட் டைமு, இதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன டூல் யூஸ் பண்ணுறோம், இதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம லேர்ன் பண்ணணும். இது எல்லாமே பண்ணாதான் நமக்கு இதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக வெளியே வர முடியும். ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் காலேஜ் செகண்ட் இயர்லேயே பண்ணுங்கள். பண்ணாமல் ஜஸ்ட்டு போயிட்டு புக்கை மட்டும் படிச்சுட்டு மார்க் வாங்கிட்டு வர்றது யூஸ்லெஸ். ஸோ கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப்ஸ் வேணும். அப்புறம் டேட்டா டூல்ஸ் படிச்சிருக்கணும். அவ்வளோதான். அப்புறம் ப்ராப்ளம் சால்விங், ஒரு மிஷின் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் தேவை. இந்த மிஷின் பிரேக் டவுன் ஆனால் அடுத்து என்ன பண்ணணும் டு மீட் த ரெக்குயர்மெண்ட்டு, அது எல்லாமே வந்து வி ஹாவ் டு ஃபோக்கஸ் அண்ட் ஹாவ் ஆல்டர்னேட் திங்கிங் இருக்கணும். அப்புறம் கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். நாட் ஓன்லி திஸ் கோர்ஸ், எல்லாத்துலேயுமே வந்து கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் இப்போ நம்ம ஏஐ வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியுமே எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்வேஸ் கீப் யுவர் ஸ்கில்ஸ் அப்டேட்டிங். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நம்ம இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கை பற்றி பார்த்தோம். இஃப் இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட் அண்ட் ஏதாவது கரியர் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா திஸ் இஸ் மை நம்பர், ஃபோன் நம்பர். இதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.